வணக்கம் சிங்கக்குட்டிகளா. சிங்கப்பூரில் லைசன்ஸ் எடுக்கிறத பற்றி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்ட்டுக்கு தான் விளக்கம் கொடுக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் இதில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு கமெண்ட் அண்ணா என்ன காரணத்துக்காக ஸ்லோப்பில் லெஃப்டில் இருக்கும்போது ரைட் சைடில் இண்டிகேட்டர், ரைட் சைடு இருக்கும்போது லெஃப்ட் இண்டிகேட்டர் போடணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு விஜய் ராஜேந்திரன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. நான் லைசன்ஸ் எடுக்க ப்ராக்டிக்கலுக்கு போகும்போது என்னுடைய ட்ரெயினர் எனக்கு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக ஸ்லோப்பில் மட்டும் இல்லை, நார்மலான ரோட்டில் நீங்கள் லெஃப்ட் சைடு ஓரமாக நிப்பாட்டியிருந்தீங்க அப்படின்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணும்போது ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டால் பின்னாடி வர்ற வாகனத்துக்கு இவங்க ரைட்டில் மேலே ஏறி இந்த ரோட்டில் போகிறாங்க அப்படின்னு பின்னாடி வர்றவங்களுக்கு முன்னெச்சரிக்கையை கொடுக்க தான். நீங்கள் இண்டிகேட்டர் போடாமல் மூவ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஓரத்துலேயே போய்கிட்டு இருப்பீங்க. பின்னாடி வர்ற காரோ லோரியோ வேகமாக வரும். நீங்கள் ரைட் சைடு ஏறும்போது அந்த கார் உங்கள் மேலே மோதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ரைட் சைடில் இருக்கிறீங்க வைங்க, அதாவது ரைட் சைடு ஓரத்தில் நீங்கள் பார்க் பண்ணியிருக்கீங்க, ரோடு லெஃப்ட் சைடில் இருக்குது, அப்போ நீங்கள் லெஃப்ட் ஏறி தான் நீங்கள் ரோடில் சென்டரில் போக முடியும். அதுக்காக தான் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டரை போடுறாங்க. பின்னாடி வர்ற கார் அல்லது லோரி உஷாராகிறதுக்கு, உங்கள் மேலே மோதி ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்லோப்பில் மேலே ஏறும்போது ஸ்லோப்புக்கு கீழே என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. மேலே ஏறினதுக்கு அப்புறம் தான் நம்ம லெஃப்ட் சைடு போகிறதா ரைட் சைடு போகிறதா அப்படின்னு தீர்மானிக்க முடியும். இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் ரெண்டாவது கமெண்ட் அண்ணா நான் இந்தியா லைசன்ஸ் கன்வெர்ட் பண்ணிட்டேன், இப்போது உபியில் அப்பாயின்மெண்ட் பண்ணணும், எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது செல்வம் சினேகா அப்படிங்கிறவங்க தான் இதை கேட்டிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னா, அதாவது கூகுளில் போயிட்டு உபி அப்பாயின்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணாவே இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் லிங்கு, அந்த மாதிரி லிங்கு வந்துடும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய இமெயில் அட்ரஸ்ஸு எந்த தேதியில் வேணும், எந்த டைமிங்கில் வேணும் அப்படின்னு நீங்கள் டைரெக்டாக புக் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் மூணாவது கமெண்ட் அண்ணா நான் கிளாஸ் 3C வச்சு அப்ளை பண்ணியிருக்கேன், அதாவது கிளாஸ் 4க்கு அப்ளை பண்ணியிருக்கேன். நான் அப்ளை பண்ண டேட்டு 14/8/2025. என்னால் கிளாஸ் 4 லைசன்ஸு எடுக்க முடியுமா அப்படின்னு விமல்ராஜ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. விமல்ராஜ், கண்டிப்பாக உங்களாலையும் எடுக்க முடியும். நீங்கள் முன்னாடியே அப்ளை பண்ணதுனால ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சீனியாரிட்டி பிரகாரம் உங்களை கூப்பிடுவாங்க. அதனால அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் கால தாமதம் ஆகலாம், ஆனால் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. நாலாவது கமெண்ட் ரைட் டர்ன் வீடியோ போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா PVI 5881 அப்படிங்கிற ஐடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. ப்ரோ, நம்ம ரைட் டர்ன் எப்படி திரும்புறது, லெஃப்ட் டர்ன் எப்படி பண்ணுறது அப்படின்னு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். மறக்காமல் அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அஞ்சாவது கமெண்ட் அண்ணா இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்தா போதுமா, பேசிக் தியரி பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கார்த்தி 9019 அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க. ப்ரோ, இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்து ஏகப்பட்ட பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தயவு செஞ்சு குழம்ப வேண்டாம். இந்த வீடியோவிலேருந்து கிட்டத்தட்ட 40லேருந்து 45 கொஸ்டின் உங்களுக்கு வரும். 5லேருந்து 10 கொஸ்டின் நீங்களாக ஜென்ரலாக யோசித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால ஒரு தடவைக்கு 2 தடவை கொஸ்டினை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணிங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டிரைவிங் சம்மந்தமான டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள தகவலில் உங்களை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி.